நடுவில் யாரும் பிரச்சனை தொந்தரவு கொடுக்காதீங்க. நான் கொஞ்சம் வழிபடுங்க. அவர் பாருங்க ஒரு கேமரா ஓட்டிக்கிறோம். நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுடைய அறிமுக விழா செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாம் கொஞ்சம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இன்று திறந்து வைத்திருக்கிறது. நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும், கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கிடைக்கிறது. மாவட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்ப வேடந்தாங்கல் பறவையை போல கரூருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க. கரூரில் என்ன நடக்குது? ஆனா இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும், கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள், கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை என்று செயல்கிற கூட்டத்தில் வைத்திருக்கிறார். செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர். முதல் முறை சொற்ப வாக்கில், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய தலைவர், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தாங்க நான் கேட்கிறேன். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க. 295 வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு செந்தில்நாதன் அவர்கள் இன்னைக்கு கரூர்ல உங்கள் முன்னால் மோடியின் வேட்பாளராக நிற்கிறார். 295 நிறைவேற்றியாச்சு, ஒன்று கூட விட. ஆனா இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியாக நிற்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுகவுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில் வெறும் 20 கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். வெள்ளை அறிக்கையை காணோம். எதை நிறைவேற்றினீங்கன்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள் 511 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பார்த்தாங்கன்னா வெறும் 20 மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். இன்னொரு கட்சி நாங்க ஜெயிச்சு வந்தா பிரதமரை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு தெரியும் 3வது முறையாக பிரதமர் ஆட்சிக்கு வர போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே பிரதமர் அவர்கள் அமரப் போகின்றார்கள். அதிலே செந்தில்நாதன் அவர்களும் ஒருவராக இருப்பார். நேரடியாக பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. நீங்க உங்களோட தொகுதிக்கு கோயம்புத்தூர் இப்போ நீங்க பார்த்த அளவில் எப்படி இருக்கு பாஜக? கரூரை பொறுத்த வரைக்கும்னா இன்னைக்கு இந்த எழுச்சி மிகுந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது வெற்றி வாய்ப்பு செந்தில்நாதன் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. செந்தில்நாதன் அவர்களை போடும் பொழுது யோசிச்சுதான் போட்டோம். ஏன்னா 18 நாளும் பிரச்சாரம் இந்த தொகுதியில பண்ணணும், வேற எங்கேயும் போக முடியாது, அவ்வளவு பெரிய தொகுதி. ஜெயிச்சு வந்த பிறகு இந்த தொகுதியை தவிர எங்கேயும் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த தொகுதியினுடைய எம்பி நான் டெல்லிக்கு போவேன், நான் அங்க இருப்பேன், இங்க இருப்பேன், இந்த தொகுதிக்கு அதெல்லாம் வேலைக்காக பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி. கிட்டத்தட்ட 3 சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ள வறட்சி பிடித்த பிரதேசமாக நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் செந்தில்நாதனை களமிறக்கிறோம். ரொம்ப யோசிச்சு ஆராய்ந்து கிடந்த டெல்லி அளவில் மூத்த தலைவர்கள்லாம் யோசிச்சு நானும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன். அதாவது கரூர் பாராளுமன்றத்துடைய எம்பி 365 நாள் இங்கே தான் இருக்கணும். வேறு கட்சி பொறுப்பு அவருக்கு இருக்கக்கூடாது. வேறு கட்சி பொறுப்பே இருக்கக்கூடாது. சென்னைக்கு வர்றது மாநில பொறுப்பு, பக்கத்து மாநிலத்திற்கு வந்து வேற கட்சி பொறுப்பு, பிரச்சாரத்திற்கு போகணும். எனக்கு பார்த்தீங்கன்னா அது போன்ற பல வேலை பொண்ணு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி முன்னேறணும்னா கட்சி முடிவெடுத்திருக்கின்றோம். முழுமையாக இந்த தொகுதியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்பி வேண்டும், இந்த மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆராய்ச்சி செந்தில்நாதன் இந்த மக்கள் கண்டிப்பா பாராட்டுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும், எப்ப வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம். 6 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலாம், வீட்டில் போய் பார்க்கலாம், பிரச்சனை சொல்லலாம். ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். எதாக இருந்தாலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல்
சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கும் என்று இந்த 18 நாள்ல பிரச்சாரத்தில் மக்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிடைக்கிறது. அதாவது ஆச்சரியம் என்றால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே செந்தில்நாதன் அவர்கள் என பரிச்சயமான நபர் எல்லா பக்கமும் போயிருக்காரு. தொகுதி முழுவதுமே அறிமுகம், பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே அறிமுகம். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்று வருவார்.